சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க. ஓ கடவுளே, ஒரு நாள் ட்ரெஸ் எடுத்துட்டு வரதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. இந்த கைகள்லாம் அந்த வலி வலிக்குது. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, வீட கட்டிப்பாரு கல்யாணத்தை முடிச்சுப்பாரு. நீ அப்பா கஷ்டம்தான் போல இருக்கு. என்ன ராணி, இப்பதான் நம்ம துணியே எடுத்துட்டு வந்திருக்கோம், இதுக்கே இவ்வளவு புலம்புற? இனிமேதான் வேலையே இருக்கு. நாளைக்கு பாரு நிச்சயதார்த்தம், போய் தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிடணும். அப்போ இனிமேதான் நம்ம 2 பேத்துக்கும் வேலையே இருக்கு. அம்மா உங்களுக்கு டயர்டா இருந்தா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. யாரெல்லாம் கூப்பிடணும்னு மட்டும் சொல்லுங்க, நானும் ஆதியும் போய் நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க கூப்பிட்டு வரோம். இல்ல காவியம்மா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பெரிய ஆள் கதமா போனோம், அதான் மரியாதை. நானும் அப்பாவும் போய் கூப்பிடுறோம். நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்க. சோனி, இதுல இருக்கிற பையெல்லாம் பத்திரமா எடுத்துக்கொண்டு ரூம்ல வைமா. அந்த நகைப்பைய பத்திரமா எடுத்து வை. நகைப்பைய எங்க? நகைப்பைய காணுங்க. ஐயோ என்னங்க, எல்லா பையும் இருக்குங்க, அந்த நகைப்பைய மட்டும் காணுங்க. என்னங்க நகைப்பைய எங்கங்க? ராணி பதறாத ராணி, நகைப்பை மட்டும் எங்க போயிருக்கு பத்தி, இங்கதான் இருக்கும் பாரு பொறுமையா. ஐயோ நான் பாத்துட்டேங்க, அந்த பையன் மட்டும் தாங்க காணும். நகை விற்கிற விலைக்கு அந்த பவுன் நகை எடுக்கிறது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டங்க. ஒரு பவுன் எவ்வளவு விலை விற்குதுங்க. ஒரு பவுன் நகை வாங்குறதுக்கு 5 மாசம் 6 மாசம் சம்பளத்தை சேர்த்து வச்சாதாங்க வாங்க முடியும் போல இருக்கு. என் நகை போச்சுங்க. அம்மா அம்மா பதறாதீங்கம்மா, இங்கதான் இருக்கோம், எங்கேயாவது பாத்துக்கலாம். அம்மா காவியா, இந்த நகை எடுத்து நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நிச்சயதார்த்தத்துக்கு புள்ள கழுத்துல நகை இல்லாட்டி அசிங்கமா இருக்குமேன்னு சொல்லி எவ்வளவு நாள் சேர்த்து வச்சு காசை எடுத்துக்கொண்டு அந்த 5 பவுன் நகை வாங்கினேன் தெரியுமாம்மா. புள்ள கழுத்துல போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த நகையை அம்மா எங்கேயோ விட்டுட்டேனம்மா. எம்மா என் புள்ள நகை போச்சம்மா. ஏம்மா அழாதங்கம்மா, நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின நகை எங்கேயுமே நம்மளை விட்டு போகாதுமா. ஏம்மா நம்ம மாமா கார்ல தானே வந்தோம், ஒருவேளை கார்ல மிஸ் பண்ணிருக்கலாம்மா. மாமாவுக்கு போன் அடிச்சு கேட்போம். ஆமா ராணி, எனக்கும் அப்படிதான் தோணுது. வசந்தி பேக்கோட நம்ம நகையை மிஸ் ஆகி போட்டுக்கணும். இரு, நான் போன் பண்ணி கேக்குறேன். ஹலோ வசந்தி, கேக்குதா? சொல்லுங்கண்ணா, போய் வீட்டுக்கு சேர்ந்தாச்சா? அதெல்லாம் வந்துட்டேன் வசந்தி. நாங்க வாங்கிட்டு வந்ததுல ஒரே ஒரு நகைப்பை மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதான் உங்க பேக்கோட ஏதாவது மிஸ் ஆயிடுச்சான்னு கொஞ்சம் பாரு வசந்தி. என்னது, நகைப்பை மிஸ் ஆயிட்டா? நில்ல ஒரு நிமிஷம் நில்லுண்ணா, நான் போய் பேக் எல்லாம் செக் பண்ணி பாக்கேன். நகைப்பை இங்க தானே இருக்கு, எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களோ, என் பேக்கோட வச்சிட்டீங்களோ? ஐயோ இத கவனிக்கலையே. சிங்க தானே இருக்கு, நீ பயப்படாத. ராணி, நகைப்பை வசந்தி வீட்டுல தான் இருக்கான். ஓ வசந்தி அங்கதான் இருக்குதாமா? சரி, அதுக்குள்ள உங்க அண்ணி பெரிய கலவரத்தை உருவாக்கிட்டா. சரிம்மா, இருக்கட்டும். நானும் உங்க அண்ணியும் கொஞ்சம் பயந்துட்டோம் நகையை காணணும்னு, வேற ஒண்ணும் இல்ல. அண்ணா, அந்த நகையை உன் மருமகன் விஜய்ட்ட வீட்டுக்கு கொடுத்து விடட்டா? வேண்டாமா, இருக்கட்டும். நாளைக்கு நீங்க வரமுச்சுல கொண்டு வாங்க. இல்லண்ணா பரவாயில்ல, இதுல என்ன அழைச்சலு, ஒரு நிமிஷத்துல வந்து கொடுத்துட்டு போறான். அண்ணி பிள்ளைக்கு நாளைக்கு போட்டு அழகு பார்க்கலான்னு வாங்கின நகை, அது இங்க மாட்டிக்கிட்டுனா நான் கொடுத்து விடியேன். சரிம்மா, கொடுத்து விடு. சரி, நான் வச்சுட்டுமா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தாலே நம்மளெல்லாம் உயிரை வாங்கிடுவா போல இருக்கு. இந்த கத்து கத்திட்டாவே ஓடி. இப்ப இப்படிதான் பேசுவா. நீயும் கல்யாணம் முடிஞ்சு உன் பிள்ளைகளுக்கு ஒரு பவுன் நகை வாங்கி பாரு, அப்ப தெரியும் உனக்கு அந்த நகை வாங்குற வழி. நான் ஏமா ஒரு பவுன் நகை வாங்க கஷ்டப்படணும்? நான் சொடக்கு போட்டு நகை கேட்டா எனக்கு 10 பவுன் வாங்கி தரணும். அந்த மாதிரி புருஷனாதான் நீங்க பாக்கணும் எனக்கு. சோனி, நீ அப்படி பார்க்க போனா ஒரு அம்பானியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நீ 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டு போ. அவர் 1 பவுன் என்ன 100 பவுன் உனக்கு வாங்கி தருவாரு. ஜோக்கெல்லாம் நல்லா தான் பண்ற காவியா, நல்லா சிரிக்கிற மாதிரி. ஆனா உன் உடம்பதான் நல்லா பாத்துக்க மாட்டேற. ஒரு நேரமும் நானே உனக்கு கவனிச்சிட்டு இருக்க முடியுமா? மாத்திரை போட்டியா? இல்ல பா, ரூம்ல போய் மாத்திரை போடுவோம். என் பொண்ணுக்கு நாங்க தேடி இருந்தா கூட இவ்வளவு ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்துருக்க மாட்டோம். என் பொண்ணு மேல நீங்க எவ்வளவு அன்பா இருக்கீங்க, அவ உடம்பு மேல எவ்வளவு கேர் எடுத்துக்கிட்டீங்க. இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க எங்க காவியா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. இதுல என்னத்த இருக்கு, காவியா கிடைக்கதான் நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி வா காவியா, போலாம். ஏம்மா சோனி, என்ன அழகா நடிக்கிறாரு, எல்லாரும் நம்பிடுறாங்க. அந்த அளவுக்கு நடிக்காருமா.
எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் மாத்திரையில குறியா இருக்காரு. அவர் ஏதோ ஒரு திட்டத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரை கண்டுபிடிக்கிறது தான் என் வேலை. மாமா இப்படி இருப்பாங்க நான் நினைக்கவே இல்லை. என்ன நடிப்பு நடிக்கிறாரு, எல்லாரையும் அப்படியே உருகி நம்ப வச்சிருக்காரு. காவிய கமல் உயிரா இருந்த மாதிரி. ஆனா அவருக்குள்ள விஷ கிருமி தான் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. என்ன திட்டத்துல இதை பண்றாருன்னு தெரியல. ஆனா அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன். அவரு என் கையில என்ன சொல்லுவேனே தெரியல எனக்கு அவரை. ஏ சோனி கழுத கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்னமோ மலையை வெட்டி சாய்க்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஓ கூப்பிட்டீங்களாம்மா? எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்த பாத்தீங்களா உங்க மவளை நின்னுகிட்டே கனவு கன்றா. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல. ஏ சோனி இந்த பையெல்லாம் எடுத்து ரூம்ல வை, நாங்க போய் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரோம். மாமா நகை கொண்டு வந்தா பத்திரமா எடுத்து வைமா. சரிம்மா, நான் பத்திரமா வாங்கி வச்சிருக்கேன், நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஆமா அபி, என்னம்மா கொஞ்ச நாள் அலைய காணும், சந்தியாவை பார்க்க வரவே இல்லை? அப்படிலாம் இல்லைண்டி, வரக்கூடாதுன்னு இல்லை, கொஞ்சம் ஸ்டடி ஒர்க் நிறைய இருந்துச்சு, அதனாலதான் வர முடியல. ஏ சந்தியா இங்க வா, உன்னை பார்க்க அபி வந்திருக்கா. வாடி வாடி அபி, நல்லா இருக்கியா? என்னடி ஒரு போனே பண்றது இல்ல, நான் தான் இந்த அம்மாவை பார்க்க வர வேண்டியதா இருக்கு. இப்ப நான் தானே உன்னை போன் பண்ணேன், அதுக்கு தானே வந்திருக்கா, இல்லாட்டி நீ வந்திருப்பியாங்க. சரி போலாமா சந்தியா? எங்க எங்க போறிய? அவ போலாமான்னு கேக்கா. அம்மா அது வந்து பியூட்டி பார்லர் வர போயிட்டு வரலான்னு இருக்கம்மா, கொஞ்சம் பேசியல் பண்ணலான்னு அவளை வர சொன்னேன். ஏன்டி பேசியல் பண்ணிட்டு எங்க போறா? நல்லா தானே இருக்கிறா. இந்த நேரத்துல போறேன்னு சொல்றா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் போக வேண்டாம், வீட்டுல இரு. ஆண்டி ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க ஃப்ரெண்டு தாண்டி பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க, அங்க பக்கத்துல தான் இருக்கு. நாங்க ஒரு 10 நிமிஷத்துல போயிட்டு உடனே வந்துடுறியா ஆண்டி? கொஞ்சம் பேசியல் பண்ணா அவ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பா நாளைக்கு போட்டோவிலலாம், அதனால தான் கூட்டு போலான்னு வந்தேன். ப்ளீஸ் ஆண்டி. இல்ல அபிமா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டு இப்ப வெளியே போறது நல்லாவா இருக்கும் ஆண்டி? ஒவ்வொருத்தவங்க கல்யாணத்தை அன்னைக்கு நைட்டே போய் பியூட்டி பார்லர் அங்க எங்கன்னு சுத்திட்டு வராங்க. நிச்சயதார்த்தம் தாண்டி போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்குள்ள வந்துடும், ஒரு பிரச்சனை கிடையாது ஆண்டி. சரி போட்டோவுக்கு வேற அப்பதான் முகம் நல்லா இருக்கும்னு வேற சொல்றா, பியூட்டி பார்லர் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றா. சரி போயிட்டு சீக்கிரம் வந்துரு, நீ ஒத்தையில போக வேண்டாம், நம்ம சோனியும் கூட்டிட்டு போ. நான் போறதே ரகுவை பார்க்க தான் போறேன், இதுல இவளை நான் எப்படி கூட்டு போறது? இவளை கூட்டு போனா நான் ரகுவை பார்க்க முடியுமா, பேச முடியுமா? எப்படி இவளை வரண்டான்னு சொல்றது? என்னது சந்தியா கூட நம்ம போணுமா? நம்ம போயிட்டா ஹாரி மாமாவை நம்ம எப்படி ஃபாலோ பண்றது? அவர் ரூம்ல ஏதாச்சும் கிடைக்குமா நம்ம தேடணுமே, யாரும் இல்லாத நேரத்துல தான் தேட முடியும். இந்த நேரத்துல இவ கூட போயிட்டா ஏதாச்சும் சொல்லி இவ கூட போறத கட் பண்ணிட வேண்டியதான். என்ன பாருங்கம்மா, என்னால எல்லாம் வெளியே இப்ப போக முடியாதுமா, உடம்புல ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். இவளை வேணா போயிட்டு வர சொல்லுங்க. நல்ல வேலை இந்த ஆண்டக்கண்ணியே வரலன்னு சொல்லிட்டா, நம்ம போய் ரகுவை பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். என்னம்மா அவதான் வரலன்னு சொல்றாள, நானும் அபியும் போயிட்டு வரோம், நாங்க என்ன சின்ன பிள்ளைல, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். சரிம்மா பார்த்து சீக்கிரம் போயிட்டு வா, நானும் அப்பாவும் வெளியே கிளம்புறோம். ஏ அபி, ரகு வந்துட்டானா? ஏ சந்தியா, அவர் அப்பவே வந்துட்டாருடி, அந்த கோயில் பக்கத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒன்னதான் கூட்டு வர சொன்னாரு. வா சீக்கிரம் போலாம். எல்லாரும் ஒவ்வொரு வேலைன்னு வெளியே போயாச்சு, இப்ப மாமாவும் அக்காவும் தான் இருக்காங்க. மாமா என்ன பண்றாருன்னு பாப்போம். அவர் வெளியே போயிட்டாருன்னா அவர் ரூம்ல ஏதாச்சும் கிடைக்கான்னு நம்ம தேட வேண்டியதுதான். என்னடா விஜய், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சா? அதெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. அதெல்லாம் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பேன்னு. சரி போட்டோ கூட, கட் அவுட்டுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு, போட்டோ மட்டும் தான் பேலன்ஸ். போட்டோவா? என்ன போட்டோடா? டேய் என்னடா அதுக்குள்ள கோமாக்கு ஏதாவது போயிட்டியாடா? நேத்து தான்டா பேசணும், அதுக்குள்ள மறந்துட்டியடா. டேய் மச்சான், நானும் அவளை போட்டோ எடுக்கிறதுக்கு சுத்துறேன்டா, ஆனா அவளை என்னால போட்டோ எடுக்க முடியலடா. டேய் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா, நீ போட்டோ எடுக்க பின்னாடி சுத்தி இருக்க மாட்ட, உன் ஆளை சைட் அடிக்க தானே சுத்தி இருப்ப, அப்படித்தானே? டேய் நான் போட்டோ எடுக்க ட்ரை பண்ணேன்டா, ஆனா எல்லாரும் கண்ணுல உள்ள போக்கஸ் கேமராவும் எங்கேயே போக்கஸ் பண்ணிச்சா, அதனால தான்டா அந்த பயத்துல நாங்க போட்டோ எடுக்க மறந்துட்டேன். ஏய் உன் மூஞ்சில நல்லா அசடு வலியுதுடா, ஃபர்ஸ்ட் அதை தொட. நீ வாழை நல்லா போக்கஸ் பண்ணிக்கிட்டு எங்கிட்ட போட்டோ எடுக்கலன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்க என்ன? ஏய் இப்ப என்னடா பண்றது? எல்லாமே ரெடி பண்ணிட்டுமே, இப்ப போட்டோ வேணுமே. இப்ப மட்டும் வீட்டுக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவங்க வீட்டுல நிறைய போட்டோ இருக்குடா, நான் பாத்திருக்கேன், ஏதாவது ஒரு போட்டோவை நான் சுட்டுட்டு வந்துருவேன்டா. இப்ப நான் எந்த காரணத்தை வச்சுட்டு நான் சந்தியா வீட்டுக்கு போறதுடா? டேய் விஜய். என்னம்மா சொல்லுங்க. டேய் இந்தடா, இது அத்தை வீட்டுல உள்ள பையதான்டா. அத்தை வீட்டுல இன்னைக்கு சந்தியாவுக்கு நகை வாங்கினாங்க பாத்தியா, அதை எப்படியோ மறந்து நம்ம பையோட இங்க வந்துட்டுடா, அதை கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரியாடா. என்னது அத்தை வீட்டு பை இங்க வந்துட்டா? அதுவும் நான் போய் கொடுக்கணுமா?
என்னடா விஜய், கேட்டதுக்கு ஒரு பதில் இல்லாம அப்படியே இருக்கா? சரிடா, உனக்கு எதுவும் வேலை இருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸ்களோட இருந்துக்க, நானே போய் கொண்டு கொடுத்துட்டு வரேன் அத்தை வீட்டுல போய். என்னது இவங்க கூட எனக்கு வேலையா? இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. கொண்டாங்க, எனக்கு கொடுக்கறதா என்னோட மொத்த வேலையே. பைய பத்திரம் விஜய், அதுல தங்க நகருக்கு சந்தியாவுக்கு வாங்கினது பத்திரமா கொண்டு அட்டத்தை கொடுத்துருப்பா. நீங்க பயப்படாதீங்கம்மா, நான் போய் கொடுத்துடுறேன். ஏய், உனக்கு நாங்களா யாருன்னு தெரியாது அப்படிதானே? சும்மா சும்மா அதெல்லாம் ஒரு ஃப்ளோல வரும்டா. அப்படி சொன்னாதான் எங்க அம்மா நம்புவாங்க. ஏய் விஜய், உனக்கு உடம்பெல்லாம் மச்சண்டா. நீ இப்பதான் உன் ஆள் வீட்டுக்கு எப்படி போலான்னு யோசிச்ச, அதுக்குள்ள உங்க அம்மா ஒரு வழியை வகுத்து தெரிஞ்சுட்டாங்கடா. உனக்கு காடு இருக்காங்கடா, காடு இருக்காங்க. சரிடா, உங்கள்கிட்ட எல்லாம் பேச டைம் இல்ல. பாய். என்னடா இவன் மின்னல் மாதிரி காணாம போயிட்டான். ஏய் விஜய், வரும்போது போட்டோ எடுத்துட்டு வா, மறந்துடாத. ஓகே ஓகேடா. என்ன காவியம்மா, அதான் மாத்திரை போட்டாச்சுல, எப்பவும் தூக்கிட்டு வரல, இன்னைக்கே உட்காந்துட்டே இருக்கா? என்னங்க, இன்னைக்கு எனக்கு தூக்கமே வரலங்க. அது எப்படி இவளுக்கு தூக்கம் வராம இருக்கும்? நம்ம தான் அந்த மாத்திரையும் கொடுத்தாச்சு, தூக்க மாத்திரையும் கொடுத்தாச்சு. இவ என்ன தூங்காம அவ பாட்டுக்கு உட்காந்துருக்கா? என்னங்க, நான் உங்களை நேத்துல இருந்தே பாக்குறேன், எதையோ பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா காவியா, நேத்து எங்க அம்மா போன் பண்ணாங்க. அத்தையா? அத்தை என்ன சொன்னாங்கங்க? எப்படி காவியா அதை நான் உன்கிட்ட சொல்லுவேன்? எனக்கே அதை கேட்டு மனசு உடைஞ்சு போச்சு. நீ எப்படி அதெல்லாம் தாங்கிப்ப? அப்படி என்னங்க அத்தை சொன்னாங்க? எதனால என்கிட்ட சொல்லுங்க, நீங்களே உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அது வந்து காவியா, எங்க அம்மா நம்மளுக்கு குழந்தை இல்லாததை வச்சுதான் திட்டுனாங்க. அதை வச்சு என்னங்க சொன்னாங்க? அது வந்து காவியா, நான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்றேன், நீ அதை கேட்டு மனசு உடஞ்சிடக்கூடாது. நீ கேக்குறன்றனாலதான் நானும் சொல்றேன். அது வந்து அம்மா வந்து இன்னொன்னு கல்யாணம் ஏன் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்டாங்க. நான் அவங்கள திட்டுனேன். அவங்க ஏன் என்னது இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களா? என்னங்க, இதுவரை என்கிட்ட தான் அப்படி சொன்னாங்க, இப்போ உங்ககிட்டயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுக்கே நீ இப்படி சொல்ற காவியாமா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுல நானே சிலியா உடஞ்சிட்டு போயிட்டேன் காவியா. நீங்க கஷ்டப்படுற மாதிரி அப்படி என்னங்க சொன்னாங்க? இது வந்து காவியா, நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சக்காலத்தி சண்டை வந்துரும்னு சொன்னாங்க. அதனால உன் குழந்தையாவே யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க 2 பேத்துக்கும் ஒத்து வரும். அவங்க மூலமா பிறக்கிற குழந்தைய நீங்க சேர்ந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டுட்டு என்னால தாங்கவே முடியல காவியாமா. என்னங்க, உங்க அம்மாக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காங்க? ஏன் தங்கச்சியை போய் எப்படி சொன்னாங்க? நீங்க என் தங்கச்சிங்களெல்லாம் பொண்ணுங்க மத்தனுங்க பாக்குறீங்க, உங்க அம்மாக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்படி நம்ம பையன்கிட்ட கேக்குறோமேனு. எப்படி இவ? என்ன நான் என்ன அவளை தங்கச்சி மாதிரியா பார்த்தேன்? இல்ல தங்கச்சி மாதிரி பார்த்து நான் இவகிட்ட சொன்னா? நான் அவளை நல்ல தேவதை கண்ணி மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இவளா ஒரு முடிவெடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? என்ன இவரு எங்கல்ல ஒருத்தர கல்யாணம் பண்ணனும் இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? இது அவங்க அம்மாவா சொல்லிருப்பாங்களா இல்ல இவரா பேசுறாரா? அக்காவை குழப்பி பிரெயின் வாஷ் பண்றாரா? இது என்ன பிளான்ல இவர் இப்படி பேசுறாருன்னு தெரியலையே. இது என்ன புதுசா ஒரு கதையை ஆரம்பிக்கிறாரு? அதுக்கு நீங்க என்னங்க சொன்னீங்க உங்க அம்மா கிட்ட? இந்த பாருங்கம்மா, என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. எந்த முடிவுனாலும் காவியா கையில தான் இருக்கு. அவ எடுக்கிறதுதான் முடிவுன்னு நான் எங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் காவியா. ஐயோ என்னங்க, நான் எப்படிங்க முடிவு எடுக்கிறது? நான் அப்படி முடிவு எடுத்தாலும் நீங்க எப்படிங்க என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிப்பீங்க? ஐயோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. காவியா அம்மா, எனக்கு பொண்டாட்டி வேணும்னுலாம் எங்க அம்மா கல்யாணம் பண்ண சொல்லல. நம்ம 2 பேத்துக்கும் குழந்தை இல்லைல்ல காவியா அம்மா. வேற ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்று குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்றதோட உன் தங்கச்சி சந்தியாவை கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துச்சுன்னா நமக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம ஒற்றுமையா இருப்போம் தான் எங்க அம்மா ஆசைப்பட்டு அந்த வார்த்தையை சொன்னாங்க காவியா. அது எப்படி உங்க அம்மா அப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றதே தப்பு, அதுல வேற என் சந்தியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, ச்சே, என்னால அதை யோசனையே பண்ண முடியலங்க. அவளை எப்படிங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அது மூலம் ஒரு குழந்தை? சே சே, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க, ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு டயர்டா இருக்குங்க, நான் கொஞ்சம் படுக்கிறேன். நல்ல குழம்புடி, இந்த குழப்பம் தாண்டி எனக்கு தேவை. நீ குழம்பு தாண்டி இவ்வளவு பெரிய நங்குரத்தை உன் மேல இறக்கி இருக்கேன். இந்த குழப்பத்திலேயே நீ இருந்து நம்ம புருஷனுக்கு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சா அது நல்லா இருக்காது. நம்ம தங்கச்சியே கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நீ ஒரு முடிவு எடுக்கணும்டி. இந்த முடிவுக்காக தாண்டி உனக்கு குழப்பி இருக்கேன். இப்படி ஒரு பிட்ட போட்டுக்கண்டி. நீ சீக்கிரத்துல ஒரு நல்ல முடிவை எடுப்பாடி. அதுக்காக நான் காத்து இருப்பேன். என்ன ஐடியா பண்றாரு? சந்தியாவையா கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு? இந்த மாதிரி வார்த்தை யாருக்கு
தாண்டி தூங்குடி. என் மனசுல இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன்டி. நான் போய் உங்க அம்மாட்ட எங்களுக்கு குழந்தை இல்ல, சந்தியாவை எனக்கு கட்டி வைங்கன்னு கேட்டா உங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதே நீ போய் எம்மா எங்களுக்கு குழந்தை இல்லம்மா, அதனால சந்தியாவை என் வீட்டுக்காரருக்கு கட்டி வைங்கன்னு சொன்னா உங்க அம்மா கண்டிப்பா எனக்கு உங்க சந்தியாவை கட்டி வைப்பாங்கடி. அதுக்காக தாண்டி இப்போ உங்ககிட்ட இந்த இதெல்லாம் ஒரு நம்புறத்தை இறக்கிருக்கேன்டி. நீ யோசனை பண்ணி போய் ஒரு நாள் உங்க அம்மாட்ட நீ எனக்காக பேசுவாடி, பேசுவா. அடுத்த கட்ட வேலையா இப்போதைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு நான் என் பிளானை ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஐயோ மாமா வேற வராரே. நம்ம ஒளிஞ்சு நின்னு கேட்டதை அவர் பார்த்துட்டாரு, நம்ம பிளானே சொதப்பிரும். எங்கேயாச்சும் மறைஞ்சு நின்னுற வேண்டியதுதான். ஏய் சந்தியா, நீ பேசிட்டு சீக்கிரம் வந்துரு, நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். ஏ ரகு, நான் லேட்டா வந்துட்டேன், நீ கோவமா இருக்கியா? தள்ளி போடி, இப்போ வந்து கொஞ்சம் பேசுவா. நேத்து யாரோ மாதிரி நின்றுகிட்டு இருந்தா. டேய், நான் அப்படி என்ன பண்ணேன்னு நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? தள்ளி போன்னு சொன்னேன். நான் இருக்கிற கோவத்துல அப்படியே உன்னை தள்ளி விட்டுவேன். சத்யா தள்ளி போ. போதுமாடா, இவ்வளவு நான் தள்ளி போனா உனக்கு போதுமாடா? நானும் இப்ப பாத்துக்கிட்டே தான் இருக்கேன்டா. வர வர நீ என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கு. யாரு நான் அவாய்ட் பண்ணனா இல்ல நீ அவாய்ட் பண்ணியா? நேத்து ட்ரெஸ் கடையில யாருடைய நான் அவாய்ட் பண்ணது? ஜவுளி கடையில நான் என்னடா பண்ணேன்? நீ தான் நிச்சயதார்த்த சேலை நான் தான் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு போனவே ஆளே வரல. லாஸ்ட்ல எங்கேயோ நின்று பார்த்துட்டு நீ பாட்டு போயிட்டா. நான் என்ன நிலைமையில நின்றுட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு? ஆமா, நீ பாம்போல நின்னா போல இருக்கு ஜவுளி கடையில. அதான் நான் பார்த்தனடி. அப்படியே உன் மாமா எடுத்த அந்த நிச்சயதார்த்த சேலையை கட்டிக்கிட்டு அவர்கிட்ட இழிச்சி பேசினி. அததான் என் கண்ணால பார்த்தனடி. இந்த பர்ராகு எதுவும் தெரியாம பேசாதடா. நீ வருவா நான் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? லாஸ்ட்ல எல்லாரும் அந்த சேலையை விடுன்னு சொல்ல முடியல. நான் முடியாதுன்னு எப்படிடா சொல்ல முடியும்? அந்த முடியாத சூழ்நிலையில தாண்டா அந்த சேலையை கட்டிட்டு நான் வந்து நின்னேன். அந்த நின்னது மட்டும் தாண்டா அங்க என் மனசு அங்க இல்லவே இல்லையடா. உன்னை நோக்கியே தாண்டா இருந்துச்சு. ஆமா, இப்ப மட்டும் நல்ல வாய்க்கிலேயே பேசுறியடா. நேத்து ஏன்டா அப்படியே என்ன விட்டுட்டு போயிட்டா? எதுவுமே பேசாம சேலையை எடுத்துட்டு வரல, ஏன் அப்படியே போனா? உங்க குடும்பத்துல பேசுறதுக்கு எனக்கு என்னமா வேலை இருந்துச்சு? அத நீங்களா எல்லாரும் ஒன்னா இருந்து கூத்தடிச்சீல, அப்ப நான் வந்து அங்க என்ன பேசுறது? ரகு கோவப்படாத ரகு. இப்ப கோவப்படுற நிலைமையில நீயும் இல்ல நானும் இல்ல. இதை நல்ல முடிவெடுக்கிற நிலைமையில இருக்கு ரகு. ப்ளீஸ்டா, ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடு ரகு. ஓ, நல்ல முடிவு எடுக்கணுமா? சரி, இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கேன். அதுக்கு நீ சம்மதிப்பியா? நல்ல முடிவா இருந்தா நான் கண்டிப்பா சம்மதிப்பேன். இந்த பாரு சந்தியா, நாளைக்கு நிச்சயதார்த்த மேடையில எல்லாரும் முன்னிக்கும் நான் சந்தியாவை காதலிக்கிறேன்னு சொல்ல போறேன். சொல்லிட்டு உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். என்ன? என்னது தாலி கட்டுவியா? இவட்ட நான் தாலி கட்டுவேன்னு உண்மையை சொன்னா இவ ஒத்துக்கவே மாட்டா. நம்ம இவட்ட சொல்லாம போய் தான் நாளைக்கு தாலி கட்டணும். என்னடா அப்படி நிக்கிற? ஏதோ தாலி நீ சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தியா. நாளைக்கு நிச்சயதார்த்த மேடையில நான் வந்து இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணுவேன் எல்லாரும் முன்னிக்கும் சொல்லுவேன். நீயும் அதுக்கு சம்மதிச்சு ஆமா நான் இவரதான் கல்யாணம் பண்ணுவேன் எல்லாரும் முன்னிக்கும் தெளிவா எடுத்து சொல்லணும். என் கூட சப்போர்ட்டா இந்த மாமே இருக்கான் சோமா இருக்கான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பின் வாங்கினா வச்சுக்கோ, இதோட நம்ம 2 பேரும் பிரேக்கப் தான். டேய், என்னடா பிரேக்கப்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றா? டேய், இதுக்கு தாண்டா உன்னை நான் காதலிச்சனா? இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் நான் உயிரோட இருக்கிறேனாடா? டேய், நீ இப்போ என்ன? உனக்கு நாளைக்கு எல்லாரும் முன்னிக்கு நான் இவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லணும் அதானே? நான் என் உயிர் போனாலும் சரி இந்த இதை தாண்டா சொல்லுவேன். ஆனா நீ கண்டிப்பா வருவல்ல? ஏன்டி அப்படி கேட்கா? அப்ப நான் வராம சாவையா போறேன்? ஏண்டா வந்ததுல இருந்து அவசகுணமாவே பேசிக்கிட்டு இருக்கா? ஏன் உனக்கு என்ன ஆச்சு? சந்தியா, நானே மண்டை காஞ்சி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு ரகு, நாளைக்கு உன்னை நம்பி தாண்டா நான் மேடையில நிப்பேன். நீ கண்டிப்பா வந்துருவல்ல? நீ வராம விளையாட்டுத்தனமா இருந்துடாத ரகு. என் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிரும். நீ வரலன்னு வச்சுக்கோ, எனக்கு என்ன நடக்குன்னே தெரியாது ரகு. கண்டிப்பா வந்துருவல்ல? எப்படி நான் வராம உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்? நான் கண்டிப்பா வருவேண்டி. நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு. சரி, டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. டேய், கண்டிப்பா நீ வருவல்ல ரகு? கிளம்பு, நான் கண்டிப்பா வருவேன் சொன்னேன்ல. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். காதல் மடி மீது உயிரும் புதிதாகும். ஊருக்குள்ளே 2 ராஜா இருந்தாரா? அரக்கன் ஒரு
ஊர்ல யாரு பெரிய ரவுடின்னு கேட்டா உங்களதான் சொல்றாங்க. எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு, அது கச்சிதமா செஞ்சு தருவீங்களாடா? சொல்லுங்க பாஸ், எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலும் நாங்க ஜிஜிபியா செஞ்சு முடிச்சிருவோம். அதெல்லாம் நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஜிஜிபியா செய்றீங்களா இல்ல எப்படி செய்றீங்கன்னு பாப்போம். நல்லா அசால்ட்டா 5 கொலை செய்வேன் இப்படின்றதுக்குள்ள என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கே தெரியாம நீ எப்படா 5 கொலை செஞ்ச? ப்ரோ, தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லாம் நான் தான் ப்ரோ எங்க வீட்டுல கோழி எல்லாம் கொல்லுவேன். ஒரு 5 கோழிக்கிட்ட கொண்டிருப்பேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ நான் கொலைன்னு சொல்லிட்டேன். அப்பதானே இவரு நம்மள தாதான்னு நினைப்பாரு. உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல பாஸ், நீங்க சொல்ற கொலைய கத்தியால குத்துவோமா இல்ல துப்பாக்கியால சுட்டுருமான்னு நாங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாஸ், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கத்தியாலையும் குத்த வேணாம், துப்பாக்கியாலும் சுட வேணாம், எந்த ஆணையுமே நீங்க புடுங்க வேண்டாம். ஒரு பொண்ணு போட்டோவை காட்டுறேன், நீங்க அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணணும். ஒரு நாள் மட்டும் அவங்களை கிட்னாப் பண்ணி பாத்துக்கணும். ஆனா ஒரு கை நுனி நகம் கூட அந்த பொண்ணு மேல படக்கூடாது, அவ்வளோ பத்திரமா பாத்துக்கணும் பாஸ். அப்போ அந்த பொண்ணு மேல எங்க கை நுனியோட படக்கூடாதுன்னா அப்ப அந்த பொண்ணை நாங்க ஆளுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு தூக்கட்டுமா? ஏய் குண்டா, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளையே வில்லன் நினைச்சு ஒரு கேஸ் வருதுடா. அதுலயே ஒரு 5-10 சம்பாதிக்கலான்னு பட்ட கெடுத்துருவா போல. சாரி பாஸ், அவன் வில்லன் தான், ஆனா கொஞ்சம் கிண்டலா பேசுவான் பாத்துக்கோங்க, வேற ஒண்ணும் இல்ல. கிண்டலோ சுண்டலோ, நான் சொல்ற வேலையை நீங்க கச்சிதமா செய்யல, நான் உங்களை ஒரேடியா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லுங்க பாஸ், நீங்க அந்த பொண்ணு போட்டோவை மட்டும் காமிங்க, நாங்க எப்படி தூக்கி அல்லாக்கா கடத்துறோம் பாருங்க. டேய் இந்த பாருங்கடா, இதான் கல்யாண பொண்ணு போட்டோ, எல்லாம் பாத்துக்கோங்க. நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், உங்களுக்கு நான் லொகேஷன் சென்ட் பண்றேன், நீங்க பார்த்து தூக்கிட்டு எனக்கு போன் பண்ணணும். அவ்வளவுதானே பாஸ், நாங்க தூக்கிட்டு போன் பண்ணிட்டா போச்சு. டேய் ஃபர்ஸ்ட் பாசம் சொல்றது நிறுத்துங்கடா, என்னமோ கொல்லக்கொட்ட தலைமை மாதிரி இருக்கிறத கேட்டாலே போலீஸ்காரர் எங்கேயாவது நின்று இதை கேட்டா என்ன சுட்டு தள்ளிடுவானுங்கடா. ஓகே பாஸ், சரிடா வாடா போலாம். டேய் எங்கடா போறீங்க? பாஸ் அந்த பொண்ணை தூக்குதான். டேய் இன்னும் நான் லொகேஷனே அனுப்பலையடா, அதுக்குள்ள எங்கடா போறீங்க அந்த சைடு? ஐயோ இவங்க நம்பி இந்த வேலையை கொடுத்தவங்கள முடிப்பாங்களா வேற தெரியலையே. பாஸ் அப்போ அந்த பொண்ணு வீடு இந்த சைடா? டேய் உங்க செல்லுல லொகேஷன் அனுப்பிருக்கேன்டா, அதை பார்த்து போங்க. டேய் சொதப்பிடாதீங்கடா, சொதப்பட நான் மாத்திக்கிடுவேன். நாங்க தூக்கிட்டு உங்களுக்கு கால் பண்றோம் பாஸ். இந்த உண்மையாலே ரவுடியா இல்ல ரவுடி மாதிரி இருக்கிற காமெடி பேசா? ஏதா இருந்தா என்ன, நமக்கு வேலையானா போதும். அந்தியா உன்னை தூக்கிட்டே எப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும்? நாளைக்கு நிச்சயதார்த்தம் நின்று போயிடாதா, அதுக்கு தாண்டி உன்னை தூக்குறேன். இதாண்டா பாஸ் அடுப்புல லொகேஷன்ல இருக்கிற வீடு. டேய் பெட்ரூம்ல தாண்டா இருக்கும் பொண்ணு, பா பெட்ரூம்ல போய் பாப்போம். இந்த பெட்ரூம்ல இல்ல, பா அடுத்த பெட்ரூம்ல போய் பாப்போம். பாஸ் இத பாருங்க பாஸ், இங்க ஒரு பொண்ணு தூங்குது, இதுதான் கல்யாண பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ். ஏய் எதா இருந்தாலும் முகத்தை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்டா. பாஸ் இந்த வீட்டுல வேற யாரையும் காணும் பாஸ், வீடே காலியா இருக்குது. அப்போ இந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் இங்க இருக்குது, பார்க்கவும் நல்லா ஜிக்கு ஜிக்குன்னு இருக்குது, கல்யாண பொண்ணு மாதிரியே. நீங்க மூஞ்ச பாரு முதுக பாரு, பேசாம இந்த பொண்ணை தூக்குங்க பாஸ், தூக்கிட்டு போய் கட்டி போட்டு நம்ம காசை வசூல் பண்ணுவோம். அப்படின்னு சொல்ற? ஆமா பாஸ் தூக்குங்க பாஸ், யாராவது வந்துட போறாங்க பாஸ். ஏய் தூக்குடா, யாராவது வந்துட போறாங்க. சரியான வெயிட் பாஸ், தூக்கிட்டு வந்ததுல உடம்புல செம்ம அசதியா இருக்கு பாஸ். டேய் கட்ட அவுட் விடுறா, அந்த பொண்ணுக்கு எதாவது ஆயிட போகுது. ஓகே பாஸ். யார் இவங்க? நம்மள எதுக்கு கடத்திட்டு வந்திருக்காங்க? டேய் பாஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை கடத்தியாச்சுன்னு சொல்லிட்டு அவர் தர அமௌண்ட்ல பாதி அமௌண்ட்டை அக்கௌண்ட்ல போட சொல்லணும்டா. அத்தே அத்தை மாமா, என்ன வீட்டுல யாருமே இருந்த மாதிரி இல்ல? அத்தே என்ன சொல்லி இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டே இருந்தேன், எங்க இருந்தா? மாம்ஸ் மாடியில நின்னு இருந்தேன் மாம்ஸ், நீங்க கூப்பிட்டது கேட்கல, அதுக்கப்புறம் தான் யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கேன்னு வந்தேன் மாம்ஸ். சொல்லி வீடே வெறிச்சோடி இருக்கு, வீட்டுல யாரும் இல்லையா? ஆமா மாமா, அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரையும் கூப்பிட போயிட்டாங்க. நம்ம சந்தி அக்கா கொஞ்சம் பியூட்டி பார்ல போய் மேக்கப் பண்ணணும்னு சொல்லி போயிட்டா. காவி அக்கா தூங்கிட்டு இருக்கா, நானும் காவி அக்கா தான் இருக்கோம். ஓ யாரு பியூட்டி பார்லருக்கு மேக்கப் பண்ண போயிட்டா? மாம்ஸ் அக்கால ஜவுளி கடையில சைட் அடிச்சே கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள இருக்க முடியலையாங்க. வீட்டுக்கு வந்துட்டீங்க, மறுபடியும் சைட் அடிக்கியா? அப்படிலாம் இல்லம்மா, இந்த பாரு அப்பா நகை எங்க கிட்ட வந்துட்டு அதான் அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் கொண்டு வந்தேன். ஓ சரி
சரி சரி அம்மா சொன்னாங்க நகை மிஸ் ஆகி மாமா வீட்டுக்கு போயிட்டு விஜய் மாமா கொண்டு வராங்க. சரி அத கொண்டு வந்தீங்களா மாமா? சரி மாமா உட்காருங்க, நான் காஃபி எதுவும் கொண்டு வரவா? வீட்டுல யாரும் இல்ல. சோனியை காப்பி போட அனுப்பிச்சிட்டு சந்தியா ரூம்ல போய் போட்டோ எடுத்துட வேண்டியதான். ஆமாமா, எனக்கும் சூடா காஃபி குடிச்சா நல்லதா இருக்கும். சரி, நல்ல பொறுமையா நிதானமா ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துப்பா சொல்லி. சரி மாம்ஸ் உட்காருங்க, நான் போய் காஃபி. சந்தியா போட்டோ எங்க இருக்கும், எங்க போய் தேடுறது? நல்ல வேளை சந்தியா இருப்பா, நம்ம எப்படி போட்டோ எடுக்கலாம்னு நல்லா பயந்து போய். நம்ம லக்கு தான் சந்தியா வீட்டுல இல்லாதது. இது என்ன டைரி ஒண்ணு இருக்கு? இது சந்தியாவோட டைரியா இருக்குமோ? பர்சனல் டைரியா படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே. சரி, நம்ம கொண்டாட்டி தானே, நம்மளை பத்தி ஏதாவது எழுதி வச்சிருப்பா, பாப்போம். என்னது, என்னமோ கீழே விழுந்த மாதிரி இருக்கு சந்தியா டைரியில இருந்து. மாமா ஐயோ ரகு போட்டா கீழே. ஐயோ மாமா போட்டோவை பார்க்கிறதுக்குள்ள மாமாவை எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணிரணுமே. மாமா சந்தியா, மாமா அது வந்து உந்தன் கை வீசிடும் பொய் ஜாடை என்னை ஏதே தோட்டத்தில் வீசுதே. உன்னூர் தாண்டிடும் ரயில் காலமே என் பூமி முடிந்து விடுதே. கோடி வாசங்கள் என்னை தேடி போனாலும் உயிரை மாமா ரகு போட்டோவை பார்க்க விடாம பண்ணிட்டேன்ப்பா. அடிக்கலி, மாமா மேல இவ்வளவு ஆசையா? மாமாவை கட்டி பிடிச்சி முத்து தர அளவுக்கு மாமா மேல இவ்வளவு ஆசையா இருந்தியா? இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் மாமாவை நவுட்டுவோம். ரகு போட்டா மேலேயே நின்ன மாதிரி இருக்கு. பார்த்துட்டா பிரச்சனையாகி போயிரும். சந்தியா சந்தியா, இது இப்ப வேண்டாம் சந்தியா. கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தாலும் இருந்துக்கலாம் சந்தியா. இப்ப வேண்டாம் சந்தியா, தப்பா போயிடும். நானே ரகு போட்டாவை டேபிளுக்கு கீழே தள்ளுறதுக்காக இவர் மேல விழுந்த மாதிரி சீன் போடுறேன். இது தெரியாம இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் இது வேணுமா? சந்தியா சந்தியா, கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் எந்திரிச்சிடணும். அத்தை மாமா பார்த்தா நம்ம ரெண்டு பேர்த்தையும் தப்பா நினைப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி கிடந்தா யாராச்சும் பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா சந்தியா? கொஞ்ச நேரத்துல அப்படி எந்திரிச்சிடணும். என்ன இருந்தாலும் இப்படி இருக்கிறது ஒரு கிக்கா தான் இருக்குது சந்தியா. உயிரே என் உயிரே என்னவோ நடக்குதடி. அடடா இந்த நொடி வாழ்வில் இனிக்குதடி. ஒரு நிமிடம் என்னை நீ பிரியாத. நிஜத்தானே கேளடி. வேலை ரகு போட்டாவை பெட்டுக்கு கீழே தள்ளியாச்சு. மாமா எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருப்பீங்க? எந்திரிங்க மாமா. ஏமா சந்தியா, நீ தான் இருந்துக்கணும். நீ தான் என் மேல படுத்து. என்ன வெயிட்டா இருக்கீங்க மாமா? அவ்வளவு வெயிட்டாவா இருக்கு மாமே? உனக்கு வெயிட்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா மாமன் ஜிம்முக்கு போய் நல்ல உடம்பு குறிச்சு நல்ல ஒல்லி ஆயிரும் சந்தியா. ஒல்லி ஆகி நீ உலகலைக்கு போட்டிக்கா போறீங்க. இப்ப ஏன் ரூம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? இப்ப ஒல்லி ஆகி உலகலைக்கு போட்டிக்கா போறீங்க மாமா. இப்ப ஏன் ரூம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து அம்மா உன் பிசான நகையை கொடுத்து விட்டாங்க. இதோ பெட்ல இருக்கு, பார்த்து பத்திரமா வச்சிரு. நல்ல வேலை சந்தியா போட்டு அமுட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதா. மாமா மாமா ஓ சந்தியா, நீ கொடுத்த முத்தமே போதும். மாமா கிளம்புறேன், பாய். ஹலோ ஹலோ பாஸ், நான் தான் உங்கள் அடியன் பேசுகிறேன். சொல்லுடா, கொடுத்த வேலையில முடிச்சிட்டீங்களா? பாஸ் பக்காவா முடிச்சிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை தூக்கி இப்ப அந்த பொண்ணு எங்க கஸ்டடியில தான் இருக்கு பாஸ். பரவாயில்லடா, காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டீங்க. நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல பாஸ். அது வந்து பாஸ், புரியுதுடா. அமௌண்ட் தானே உங்க அக்கௌண்ட்ல பாதி போட்டுட்டேன். வேலை முடிஞ்சத ஃபுல்லா கிளியர் பண்ணிடுறேன். ஓகே பாஸ். சந்தியா, உன் தூக்கியாச்சா? இனிமே எப்படி இந்த நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு என்ன இது? போமச்சுல விஜய் மாமா காபி கட்டிட்டு இந்த இடத்துல நின்னாரு. காபி போட்டு வரதுக்குள்ள இந்த இடத்துல ஆதி மாமா நிக்காரு. அப்ப விஜய் மாமா எங்க? இவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கான்? அதுவும் சந்தியா ரூம்ல இருந்து வரா. ஒருவேளை சந்தியாவை தேடி இருப்பானோ? என்ன மாம் சந்தியா ரூம்ல இருந்து வரீங்க? காபி கேட்டிங்க சூடா இல்லங்க மாம் காபி. ஓடி, எனக்கு காஃபிலாம் வேணாமா. உங்க அக்கா எனக்கு என்ன வேணுமோ அதை எனக்கு திட்டிப்பா தந்துட்டா. எனக்கு அதே போதுமா, நான் போறேன். அம்மா என்ன உளறிட்டு போறாரு? போதுமான அளவுக்கு அக்கா ஏதோ தந்துட்டான்னு சொன்னாரு. உள்ள அக்கா இல்லல. அப்புறம் எப்படி அக்கா அவருக்கு தித்திப்பா கொடுத்திருப்பா? என்ன மாமா உளறிக்கிட்டே. ஏ சோனி, மாமாவை யார் ரூமுக்குள்ள விட்டது? சந்தியா உள்ள இருந்து வரானா? அப்போ அவங்க யார கடத்துனாங்க?
வீட்டு வரலுக்கு தானே அபி கூட போனா, அப்புறம் எப்படி உள்ள வந்தா? நான் வந்துலாம் 10 நிமிஷம் ஆயிட்டு. ஆமா, மாமாவுக்கு ஏன் ரூமுக்குள்ள என்னடி வேலை? சந்தியா, அவரு உன் நகையை காணும் நம்ம தனாங்கள அதை மத்த கொடுத்து விட்டுருக்காங்க. அதை வைக்கிறதுக்கு உன் பெட்ரூமுக்குள்ள வந்திருப்பாரு. வேற என்ன பண்ணுவாரு ஒரு ரூம்ல வந்து? ஆமா மாமா, போதும் போதும் அளவுக்கு நீ தித்திப்பா ஏதோ கொடுத்ததாக சொல்லிட்டு கொண்டு வந்த காப்பியோட குடிக்காம போறாரே. அப்படி மாமாவுக்கு நீ என்ன ஸ்பெஷலா கொடுத்தா? போடி இவ ஒருத்தி. அப்போ நீ யாரை கடத்திருப்பாரு? யாரை கடத்த? காவியா, காவியா, காவியா ரூம்லயே இல்லையா? ஐயோ, சந்தியாவுக்கு பதிலா காவியாவே கடத்திட்டு போனாங்க இந்த லூசு பையனுங்க. நம்மளே போய் நடிச்சிருவோம் காவியாவே. சோனி, அக்காவை பாத்தியா? அக்காவை எங்கேயுமே காணும். அக்காவை ஏதாவது பண்ணிருப்பாரோ? அக்கா கிட்ட 2வது கல்யாணத்தை பத்தி இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை அக்கா கூட சண்டை போட்டு அக்காவை ஏதாச்சும் பண்ணிருப்பாரா? இவர் மட்டும் அப்படி ஏதாச்சும் பண்ணிருந்தா இவரை நான் உயிரோட விட மாட்டேன். பத்திரகாளி மாதிரி கையில கத்தி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. இவளுக்கு ஏற்கனவே நம்ம மேல டவுட்டு. இதுல வேற உங்க அக்காவை காணுன்ற இதுல வேற என்ன குத்திட போறா. மாமா, அக்கா எங்க போயிருக்கா? அது எனக்கு தெரியலமா. அக்கா எங்கேயாவது பக்கத்துல இருக்க எங்கேயாச்சும் போயிருப்பா. இந்த பாருங்க மாமா, அக்காளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கிடுங்க. யாரையும் நான் உயிரோடய விட மாட்டேன். குத்து 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 குத்தி கொன்னுருவேன். அக்காளுக்கு துரோகம் நினைக்கிற யாரையும் நான் உயிரோடய விட மாட்டேன் மாமா. அக்காக்குள்ள யாருமா துரோகம் நினைப்பா? அக்காக்குள்ள துரோகம் நினைக்க மாட்டாங்க. உங்க அக்கா இப்ப வந்துருவா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. இந்த பாருங்க மாமா, அக்கா எங்க இருந்தாலும் சரி 10 நிமிஷத்துல நம்ம வீட்டுல இருந்தாகணும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அக்காளை எங்கேயாச்சும் போய் தேடி பிடிச்சி நீங்க தான் கூட்டு வரணும். போங்க மாமா. இதோ போன் அடிச்சு அக்கா எங்க இருக்கான்னு கேட்டுருந்தேன். புள்ளைச்சிக்கு நம்ம மேல டவுட் வந்துட்டு அதனாலதான் கையில கத்தி எடுத்துட்டா. நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துல அள்ளி விட்டு போயிடுச்சுப்பா. அந்த நாய்களுக்கு போன் பண்ணி காவியாவை எப்படி தூக்கிட்டு போனாங்களோ அதே மாதிரி வீட்டுல வந்து விட சொல்லணும். இல்லாட்டி நம்ம பிரச்சனையில மாட்டிப்போம். ஹலோ, என்ன பாஸ், அமௌண்ட போட்டு விட்டுட்டீங்களா? இன்னும் எங்களுக்கு வரலையே. வந்தேன்னு வச்சுக்கோ 2 பேர்த்தையும் கொலை பண்ணிடுவேனா? பாஸ், பேச்சுலாம் ஒரு மாதிரி வருது. டேய் எடுபட்ட கழுதைகளா, உங்களை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்தேன் போது நீங்க நான் காமிச்ச பொண்ணை தூக்க சொன்னா என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருக்கீங்க ராஸ்கல். என்ன பாஸ், நாங்க தூக்கிட்டு வந்தது உங்க ஒய்ஃபா? பாருங்கடா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. 5 நிமிஷத்துல எப்படி தூக்கிட்டு போனீங்களோ அதே மாதிரி எங்க வீட்டு வாசல்ல வந்து அவளை விட்டுறீங்க. ஓகே பாஸ். சரி, இவன்ல நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்த பாரு. நான் ஒரு பெரிய முட்டாள் தான். நம்ம வரதுக்குள்ளே யாருக்கும் தெரியாம காவியாவை வீட்டுக்குள்ள கூட்டு வந்தா நம்ம சேஃப்டி தான். ஏய் வாடா, நம்ம அவரோட ஒய்ஃபையே தூக்கிட்டோம்டா. அவர் நம்ம மேல கொலை காண்டில் அலைவாரு. பார்த்தாரு நம்ம நின்ன இடத்துல சுட்டு தள்ளிடுவாருடா. நம்ம எஸ்கேப் ஆயிரும். நல்ல வேலை வந்துட்டா. நம்மளும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்ட வேண்டியதான். காவியம்மா, காவியம்மா, எங்க போன காவியம்மா? உனக்கு ஆரம்பம் நான் துடிச்சு போயிட்டேன் காவியா. என்னங்க என்ன ஒரு 2 பேர் கடத்திட்டு போயிட்டானுங்க. யாருன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா மறுபடியும் என்ன கொண்டு நம்ம வீட்டு வாசல்ல விட்டுட்டு போயிட்டானுங்க. யாருன்னே அவனுக்கு தெரியலங்க. யாராண்டா நமக்கு என்ன காவியம்மா? நல்ல வேலை உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, எனக்கு அதே போதும். இதுங்க இத அப்படியே விடக்கூடாதுங்க. அம்மா அப்பதான் சொல்லி யாருன்னு கண்டுபிடிக்கணுங்க. ஐயோ, இவன் நம்மள மாட்டி கொடுத்துருவா போலயே. இவளை ஏதாவது சொல்லி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். காவியம்மா, இதை போய் உங்க அப்பா அம்மா சொன்னா அவங்க பதறிடுவாங்கம்மா. இப்போ வேற சந்தியாவுக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட். இதால அதுல ஏதோ குழப்பம் ஏற்படுச்சுன்னா என்கேஜ்மெண்டே நின்று போயிருமா? இது உனக்கு தேவையாம்மா? அதனால இத அப்படியே விட்டுரும் காவியா. அத நான் பாத்துக்கிட்டேன். யாரு நீ அத யார்ட்டையும் சொல்லாத காவியா. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதாங்க. இப்போதைக்கு நமக்கு சந்தியா என்கேஜ்மெண்ட் தான் முக்கியங்க. நான் இதை யார்ட்டையும் சொல்லலங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க எங்க குடும்பத்துக்காக எவ்வளவு யோசிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீ இந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோ காவியா, நான் எவ்வளவு சொன்னாலும் நீ நம்புவ. நான் உன்னை எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் காவியா. மிருகத்தில் மனிதமும் அதிகமடா. ஒரே ஒரு ஊருக்குள்ளே 2 ராஜா இருந்தாரா. பாம்புக்குள்ளும் விஷமுண்டு, பூவுக்குள்ளும் விஷமுண்டு.